இன்றைக்கி குக்கரில் ஒரே விசிலில் க்ரீமி சீஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் கார்னு, அப்புறம் கேப்சிகம், பட்டரு, அப்புறம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சீஸ் வந்து எடுத்திருக்கேன். குக்கரில் வந்துட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டு லைட்டாக வதக்கி விட்டு கார்ன் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து சீசனிங்க்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி, பால் ரெண்டுமே கலந்து ஊற்றிக்கோங்க. 1 கப் பாஸ்தாவுக்கு 1½ கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும் நம்ம. தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர். ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பாஸ்தா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும், அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கோதுமை மாவு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு திக்னஸ் கொடுக்கும். அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கலர் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் வந்து டக்குன்னு மெல்ட் ஆகிடும். ஸோ 2-3 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாட்டாக பாஸ்தா வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ குக்கரில் ஒரு விசிலில் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ லைக் த வீடியோ.